அண்ணா நீங்க பெரிய இடம் இருக்கலாம், தண்ணி தேங்கினதுனால தானே தோத்து போச்சு. நீங்க அது ஏத்துனவன் ஒரு குடியாரன் பெரிய வீராதி வீரன் ஜெயிச்சா பரவாயில்ல. சரி அண்ணா அவர் உங்க மாவட்ட செயலாளர் டிஎஸ் பாபு, டிஎஸ் பாபு உங்க திமுகவோட மாவட்ட செயலாளர், முன்னாள் மாவட்ட செயலாளர் தான். நீக்கி விட்டாங்க. ஆனா அவரு தானே ஜெயிக்க வச்சதுக்கு பிரச்சாரம் பண்ணதும் உங்க திமுக தானே. நீங்க காமராஜரை திட்டுறதும் தோக்கடிச்சது திமுக, எல்லாமே திமுக பண்ணிட்டு நீங்க மக்களை திட்டினது என்ன நியாயம்? திமுக காங்கிரஸ் அது இல்ல. நல்ல அண்ணாவை காஞ்சிபுரத்துல தோக்கடிக்கும் போது எல்லாரும் வெறுப்பா தான் இருந்தாங்க. தோத்தாரு தெரியுமா? தோத்ததுக்கு காரணம் நடேச முதலியார்ட்ட தோத்தாரு தெரியுமா? ஆமாண்ணே, தோத்ததுக்கான காரணத்தை என்னங்கறத ஆராயறத விட்டுட்டு நீங்க மக்களை பொத்தம் பொதுவா தோக்கடிச்சாலே திட்டுறதுன்னா எப்படின்னா திருச்சியில ஓட்டு போடுவாங்க? இனிமே நீங்க கேக்குறது சொல்லுங்க. நீங்க இப்படி பேசுனீங்கன்னா இப்ப நீங்க அண்ணா அதெல்லாம் வேண்டாம். நீங்க 7 முறை ஜெயிச்ச மாபெரும் ஒரு எம்எல்ஏ நீங்க. அண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் 2 தடவையே நீங்க அம்மா ஆட்சியில தான் நீங்க ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி இங்க வர்றீங்க. சரி சரிண்ணே, நீங்க அதெல்லாம் இருக்கட்டுண்ணே. நீங்க ரெட்டலை சிம்பல்ல இருந்து இங்க வர்றீங்க. இப்ப மாறி வந்ததுனால காங்கிரஸையும் வசப்படுறீங்க கண்டமணிக்கு. அது உங்க கூட்டணியில முதல்ல இருந்தாங்க 20 வருஷமா. போர்க்களத்துல ராஜாவுக்கு முன்னால் நிக்கிற போர் வீரர் தளபதி எதை வேணாலும் செய்வாரு. சரி ஆமா, அதே மாதிரிதான் தளபதி தானா. சரி அண்ணா, நீங்க தளபதிக்கு தளபதியா இருங்க, எங்களுக்கு சந்தோஷம் தான். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நீங்க 2001ல இருந்து ஆரம்பிக்கிறப்ப 69% இருந்தீங்க. நீங்க பை எலெக்ஷன் வர்றப்ப இன்னைக்கு 39% வந்திருக்கீங்க. போன எலெக்ஷனை விட நீங்க 11% கம்மியா தான் ஆயிருக்கீங்க. ஆமா, நீங்க நான் என் பேரு ஜோசப் ராதாகிருஷ்ணன் போட்டா ஓட்டு விழுந்திருக்கோம். அண்ணா 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 நீங்க அந்த ஜாதி மதத்தெல்லாம் கடந்துதான் நீங்க இந்த கூட்டணிக்கே வந்திருக்கீங்க. ஜோசப் ராதாகிருஷ்ணன் போட்டா ஓட்டு போட்டுருவாங்க. எங்க தலைவராக ஜோசப் ஸ்டாலின் போட்டுதான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா எங்களோட பொதுமக்களாகிய கருத்தும் ஒரு சாமானியனோட வருத்தமும் நான் பதிவு பண்றேன். நீங்க இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தரைக்குறைவா பேசுறது. மக்களும் இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டிய மக்கள். அப்படின்னா நீங்க திமுக தானே துரத்தணும். காஞ்சிபுரம் மக்களும் துரத்த வேண்டிய மக்கள். ஆனா காமராஜரை தோற்கடிச்சது திமுக. அந்த கேடு கேட்ட மக்கள் தான். விடுங்க அண்ணா.